இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சர்க்கஸ் கூட்டமே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இன்றைக்கு நாம எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்கு. நாம மட்டும் இல்ல, தமிழ்நாடு எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு வந்துச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சர்க்கஸ் கூட்டமே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இந்த சர்க்கஸ் கும்பல் ஆட்சிக்கு வந்த பிறகு மற்ற அணிகளுடைய பணிகளை விட, மற்ற அணிகளுடைய தேவை விட இன்னைக்கு வழக்கறிஞருடைய பணி மிக மிக அவசியமாக, முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏன் பிஸியா இருக்கீங்கன்னு உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். நின்னா கைது, நடந்தா கைது, பேசுனா கைது, சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டா கைது அப்படின்னு ஒரு மோசமான பாசிச அரசாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு இந்த அரசுக்கு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சா யாரை கைது பண்ணலாம்னு கிட்டத்தட்ட ஒரு டைம் டேபிள் போட்டு, ஷெட்யூல் போட்டு இன்னைக்கு இந்த அரசு கைது நடவடிக்கைகளை எடுத்து வருது. 2 வாரத்துக்கு முன்பு 2ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு நீங்களாம் மறந்திருக்க மாட்டீங்க. இந்த அரசு என்னையும் கைது செய்ய முயற்சி பண்ணாங்க. எதற்காக கைது? டெல்டாவில் விவசாயிகளுக்கு ஆதரவாக நம்முடைய தலைவர் சொன்னதன் பேரில் தஞ்சாவூர்ல போய் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசினேன். கிட்டத்தட்ட 22 நிமிஷம் பேசியிருக்கிறேன். நான் கூட நான் பேசுறதை வச்சுதான் ஏதோ கைது செய்ய வந்திருக்கிறாங்கன்னு நினைச்சேன். அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு காவல்துறை என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய உதவியாளர் வந்து சொன்னார், இந்த மாதிரி தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க போலீஸ். நான் போய் முடிப்பட்டேன், சரி கைது பண்ண வந்திருக்கிறாங்க. நான் உடனே யோசிச்சு பார்த்தேன், நேற்று என்னெல்லாம் பேசினேன். டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன். அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்ல. கேடு கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கங்கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்ன. இதற்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் இல்ல. இதுக்குதான் கைது பண்ண வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன், இது என்ன அப்படி பேசிட்டேன்? டம்மி முதலமைச்சர், வெக்கங்கெட்ட அரசு, கேடு கெட்ட அரசு, எதற்கும் துப்பு இல்ல, தைரியம் இல்ல, விவசாயிகளை இப்படி நடு ரோட்ல விட்டுட்டீங்க. வேற எதுவுமே நான் சொல்லல. காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்லை. நானே வெளியே போய் காவல்துறை அதிகாரி இருந்தாங்க, வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஐயா, நேற்று நீங்க தஞ்சாவூர்ல பேசியிருக்கீங்க. ஆமா பேசுனேன். அதுக்கு என்னன்னா, அது விஷயமா கைது பண்ண வந்திருக்கோம். காலைல 8:15 இருக்கும். சொன்ன வெயிட் பண்ணுங்க, இப்பதான் எந்திரிச்சிருக்கிறேன். எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு சொல்லு அனுப்பணும், தலைவர்கிட்ட சொல்லணும். வழக்கறிஞர்கள் வந்தோடனே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன், வெளில வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஐயா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டேன். அதன் பிறகு நான் முதல்ல போன் பண்ணது நம்முடைய வழக்கறிஞர்கள் அன்னைக்கு தான் போன் பண்ணேன். வழக்கறிஞர்களுடைய கழக நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் வந்தாதான் நான் கைதாவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி உடனே நம்முடைய வழக்கறிஞர்கள்லாம் ஒரு 9:30 மணி 9:45 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. தலைவர் அவர்கள் போன் பண்ணி, கைதாகாத, 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வையே, கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசு, கொஞ்ச நேரம் உட்கார வை அப்படி நான் சொன்னேன். நான் வழக்கறிஞர்லாம் வந்துட்டாங்க, இது கைது பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் அப்படி ஒன்றும் பேசல, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. தலைவர் சொல்லிட்டாங்க, இவர் என்ஆர் இளங்கோன்னு திரு வில்சன் அவர்களும் வருவாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு அதன் பிறகு என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோ அப்படின்னா, நான் இதற்கெல்லாம் பயப்பட போறதில்ல, கைது பண்ணட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மின்னல் வேகத்தில்
சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கறிஞர்கள் அந்த சட்ட போராட்டத்தை நீங்க உடனடியாக ஆரம்பிச்சீங்க.